ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் இலக்கணம் சீரீஸில் டோட்டலாக ஒரு 12 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 80 கொஷின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் ஒரு வீடியோவில் நம்ம 100 கொஸ்டினும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், டோட்டலாக ஒரு 12 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழை அப்படிங்கிறது, ஒருமைப்பன்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல்ல எந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்று, அல்ல, அல்லன், அல்லல், அல்லார், அல்லை, அல்லோம். ஸோ இந்த மெத்தடில் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தான், தாம், தன், தம் எனும் பதங்களை எடுத்தாலும் முறை இந்த ஃபார்மேட்லேயும் வரும். ஓடாது ஓடா, மேயாது மேயா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடன்பாட்டு பன்மையில் பிழை, எழுவாய் பயனிலை, அதாவது வினைச்சொல் பொருந்தாமை. ஸோ இந்த ஃபார்மேட்லாம் ஒருமைப்பன்மை பிழைகள் நீக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அன்று, அல்ல, அல்லன், அல்லல், அல்லார், அல்லை, அல்லோம். இதை பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு இடம் நமக்கு தெரியும், தன்மை முன்னிலை. இடத்துல பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை மட்டும் இல்லாமல் படற்கைன்னு ஒன்று வரும். தன்மை முன்னிலை படற்கை, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒருமையில் தன்மை பார்த்திங்கன்னா நான் அல்லேன் அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ நான் அல்லேன். இதே பன்மையில் பார்த்திங்கன்னா நாம் அல்லோம், நாம் வரும். இங்கே நான் அல்லேன் என்னை மட்டும்தான் குறிக்குது, ஓகேங்களா. ஒருமைனா ஒருத்தங்க, ஓகேங்களா. நான் அல்லேன். பன்மைனா பல பேர் சேர்ந்தது தான் பன்மை அப்படின்னு சொல்லுவோம். நாம் அல்லோம். இதே முன்னிலை நீ அல்லை, நீ அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறாங்களே, ஸோ அவங்கள குறிக்கிறது. அப்போ நீ அல்லை. இதே பன்மைனா நீவீர் அல்லீர் அப்படின்னு வரும், ஓகேங்களா. இப்போ தன்மை அப்படின்னா ஒருமையில் நான் அல்லேன் அப்படின்னு வரும், பன்மையில் நாம் அல்லோம்னு வரும். இதே முன்னிலையில் உள்ளது நீ அல்லை, நீ வீர் அல்லை அப்படின்னு வரும். ஸோ படற்கை உங்களுக்கு பால் வகைகள் தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல அப்படிங்கிறது வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஆண்பால்னா அவன், ஓகேங்களா. அவன் அல்லன் அப்படின்னு வரும். பெண்பால் அவள் அல்லல். இதே பலர்பால்னால் நிறைய பேரை குறிக்கிறது, ஓகேங்களா. அவர் அல்லர். ஒன்றன்பால்னா ஒருத்தங்களை மட்டும் குறிக்கிறது, அக்த அன்று. பலவின்பால் அப்படின்னா அவை அல்லை அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது செடிங்க, இது செடி அல்ல அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது செடி அல்லன்னா வரும், அப்படி வராது. இது ஒன்றன் பாலை குறிக்குது. அப்போ இது செடி அன்று அப்படின்னு தான் வரும், ஓகேங்களா. இது செடி அன்று. ஸோ நெக்ஸ்ட்டு அவன் நல்லவன் அல்ல. இது ஆண்பாலை குறிக்கிறது. அவன் நல்லவன் அல்ல அப்படின்றது. ஸோ இங்கே இப்போ என்ன வரும் அப்படின்னா, அவன் நல்லவன் அல்லன் அப்படின்னு வரும். இதே அவள் சிறுமி அல்ல அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே சிறுமி அல்லல் அப்படின்னு வரும். நான் கற்றவன் அல்ல. ஸோ நான் இங்கே தன்மையில் நான் குறிச்சிருக்காங்க. ஸோ நான் கற்றவன் அல்லேன் அப்படின்னு வரும். ஸோ மேலே உள்ள பாக்ஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அவர் தமிழர் அல்ல, அவர் தமிழர் அல்லர் அப்படின்னு வரும். நீ எனக்கு நண்பன் அல்ல. ஸோ நீ முன்னிலையை குறிக்குது இல்லையா, நீ எனக்கு நண்பன் அல்லை. ஸோ முன்னிலையாக இருந்தாலும் அது தன்மையா இல்லை ஒருமையா பன்மையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது தான், தாம், தன், தம் எனும் பதங்களை எடுத்தாலும் முறை. இது ஒருமை பன்மையில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒருமையில் பார்த்திங்கன்னா தான் அப்படின்னு வரும். இதே பன்மையில் தாம் அப்படின்னு வரும். ஒருமையில் தன்னை, பன்மையில் தம்மை. ஒருமையில் தன்னால், பன்மையில் தம்மால்னு வரும். ஒருமையில் தனக்கு, பன்மையில் தமக்கு அப்படின்னு வரும். ஸோ மோஸ்ட்லி இங்கே மாமா, பன்மையினாலே மாமா அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே ஒருமையினாலே இன்னு, நே வரிசையில் இந்த இன்னு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவர் தான் என் நண்பர் அப்படின்ட்டுருக்கு, ஓகேங்களா. இதில் என்ன வரும், இவர் தான் என் நண்பர் அப்படின்னு வரும். அதே மாதிரி இவை தான் சிறந்தவை, இவை தான் சிறந்தவை. ஸோ அடுத்த கண்ணன் தம் வேலைன்னு இருக்குது. கண்ணன் தன் வேலையை செய்தான். பறவைகள் தம் இரையை தானே தேடிக்கொள்ளும். ஸோ அடுத்தது ஓடாது ஓடா, மேயாது மேயா. எதிர்மறை வாக்கியங்களில் தூ இருக்கு இல்லையா, தூ என்பது ஒன்றன் பாலுக்குரிய வினைமுற்று விகுதி. அது பலவின் பாலுக்கு பயன்பட
கூடாது. இந்த தூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றன் பாலுக்குரியது. ஓகேங்களா, இது ஒன்றன் பாலுக்குரிய ஒரு வினைமுற்று விகுதி. இது வந்து பலவின் பாலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பிழையும் இங்கே திருத்தமும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்று வண்டிகள் ஓடாது. ஓகேங்களா, வண்டிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பலவின் பாலில் வரும். ஸோ இங்கே என்ன பார்த்தோம், ஒன்றன் பாலில் தான் வந்து தூ அப்படிங்கிற வினைமுற்று விகுதி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பலவின் பாலில் வந்து இங்கே தூண் இருக்குது, அப்போ இது வராது. என்று வண்டிகள் ஓடா அப்படின்னு தான் வரும். ஆடுகள் பயிரை மேயாது அப்படின்ட்டுருக்கு. ஆடுகள்ங்கிறதும் இங்கே பலவின் பால் தான், அப்போ மேயா அப்படின்னு வரும். மலர்கள் வாடாது, மலர்கள் வாடா. புலிகள் புல்லை தின்னாது, புலிகள் புல்லை தின்னா அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது பாருங்கள், உடன்பாட்டு பன்மையில் பிழை. பலவின் பால் எழுவாயாக வரும் இடத்து தூ என்னும் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகளை பயன்படுத்துதல் பிழையாகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பூக்கள் பூத்தது, இங்கே தூ வராது. ஓகேங்களா, பூக்கள் பூத்தன அப்படின்னு வரும். மாடுகள் வந்தது, மாடுகள் வந்தன. அணைகள் நிரம்பியது, அணைகள் நிரம்பியன அப்படின்னு வரும். அதே தான் மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான் பலவின் பாலில் வந்து நம்ம தூ அப்படிங்கிற ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சில பல பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தெரியும், அதை எல்லாமே தெரியும். சில பல தெரியாது இல்லையா, சில பல எங்கே வந்து போடணும் அப்படின்னு. பல சில என்னும் சொற்கள் அக்ரிணைக்குரியது, அவற்றை வந்து உயர்திணைக்கு வந்து பயன்படுத்துது பிழையாகும். நீங்கள் பாருங்கள், பல நண்பர்கள் சில பெண்கள் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நண்பர்கள் பலர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி பெண்கள் சிலர் அப்படின்னு தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பல நண்பர்கள் உள்ளன, எனக்கு நண்பர்கள் பலர் உள்ளனர் அப்படின்னு தான் வரும். விழாவுக்கு சில பெண்கள் வந்திருந்தனர், விழாவுக்கு பெண்கள் சிலர் வந்திருந்தனர் அப்படின்னு வரும். ஒருமை பன்மையில் நீங்கள் இந்த ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நமக்கு பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் பாருங்க, ஒருமை பன்மை தான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இது பழம் அன்று. ஓகேங்களா, ஸோ அந்த நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த ஒருமை பன்மையை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கலைச்சொல் வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு அவுட் சோர்ஸும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கும்ளிக்கல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்தது கான்சனன்ட். இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மெய்யெழுத்து. அடுத்தது வேர்ச்சொல். ஆல்ரெடி உள்ள வீடியோவில் வேர்ச்சொல்லாம் பார்த்தாச்சு. வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளனின் பெயர், பெயரச்சம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் வேர்ச்சொல்லுக்குள்ளதை இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது இது ஒரு சொல்லின் அடிப்படை. ஓகேங்களா, ஒரு சொல்லோட அடிப்படை. அது மேலும் வந்து சுருக்க முடியாத வடிவமாகும். அது வந்து ஒரு சொல்லோட அடிப்படையான சொல்லாகும். அதை வந்து நம்ம இன்னும் சுருக்க முடியாது. இது வந்து ஒரு கட்டளையாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது பொதுவாக வந்து ஒரு கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா செல், உன், எழுது, படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டளை வாக்கியமாக தான் இருக்கும். ஒரு வேர் சொல்லோட விகுதிகளையும் பிற ஒட்டுகளையும் சேர்க்கும்போது பல்வேறு சொற்களை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இந்த வேர் சொல்ல அடிச்சொல்லுன்னு சொல்லுவாங்க, பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அகல்தான் அகன்றுன்றது, இதோட வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல்னு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி எழுதியவன், எழுதிய, எழுத, இது வந்து இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா எழுது அப்படின்னு வரும். பாடுவாள், பாடினால், பாடு, ஸோ இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா பாடு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நடத்தல் என்பதனுடைய வேர்ச்சொல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் அப்படின்னாலே நட அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ வேர்ச்சொல்னாலே ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி தான் இருக்கும். அப்போ நடத்தல் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் நட. கேட்டனன். சரியான விட ஆப்ஷன் டி, கேள் அப்படின்னு வரும். ஓகேங்களா,
ஓடியவர் என்பதனுடைய வேர்ச்சொல். ஓடியவர். ஓடியவர். சரியான விடை ஆப்ஷன் பி ஓடு. தந்தான் இதோட வேர்ச்சொல் என்ன? தந்தான். சரியான விடை ஆப்ஷன் பி தா. வேர்ச்சொல் ரொம்ப ஈஸிங்க. கட்டளை வாக்கியம் மாதிரி இருந்தால் அதுதான் வேர்ச்சொல். ஸோ அடுத்தது பாருங்கள், மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல். ரொம்ப ஈஸி. இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள டைரக்ட் கொஸ்டின். சரியான விடை ஆப்ஷன் பி மா என்ற ஒரு சொல்லுக்குரிய பொருள் என்னென்ன அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு. ஸோ இதெல்லாம் வந்து மா என்னும் சொல்லுக்குரிய பொருள். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான ஸோ வாலண்டியர் அப்படிங்கிறது வாலண்டியர். சரியான விடை ஆப்ஷன் ஏ தன்னார்வலர். ஸோ எடுத்துக்காட்டு பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பள்ளத்தாக்கு, புதர், சமவெளி, பழங்குடியினர். சரியான விடை ஆப்ஷன் ஏ பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வெள்ளி, புதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்கெட், சமவெளி அப்படிங்கிறது பிளைன், பழங்குடியினர் அப்படிங்கிறது ட்ரிப்ஸ். அடுத்த ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோழி கொக்கரிக்கும், கோழி கத்தும், கோழி அகவும், கோழி கூவும். இதுவும் இது சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ கோழி கூவுமா? இல்லை, கோழி வந்து சேவல் தான் வந்து கூவும். ஓகேங்களா, கோழி வந்து கூவாது. சரியான விடை பார்த்திங்கன்னா கோழி கொக்கரைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 12 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ஒருமைப்பன்மை வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் உள்ள 20 கொஷின் பார்த்தோம்னா நம்ம 100 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கே இலக்கண பகுதி படிக்கணும். ஸோ எப்படி அதோட கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.